கோடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் பங்குதாரரும் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனாக இருந்தவருமான சுதாகரனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், வணக்கம். அவர்கள் அனுப்பியுள்ள சம்மனில் என்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் கடந்த 2017 ஆண்டு ஏப்ரல் 24 நடைபெற்றது. இந்த கொள்ளை சம்பவத்தில் முக்கிய ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சயான், சுதீசன், உதயகுமார், ஜம்ஷீர் அலி, தீபு, பிஜின் குட்டி, சந்தோஷ், திலீப் ஜாய், வாளையார் மனோஜ் ஆகிய 10 பேர் விசாரணை வளையத்தில் உள்ளனர். இதுவரை கிட்டத்தட்ட 300 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முக்கியமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுக்குட்டி, சசிகலா உறவினர் விவேக், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தோழி சசிகலா, மர வியாபாரி சஜீவன், அவரது சகோதரர் சிபி, அதிமுக பிரமுகர் அனுபவ ரவி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நேர்முக உதவியாளர் பூங்குன்றன் மற்றும் பிஜின் சகோதரர் மோசஸ் ஆகியோரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியது. தற்பொழுது கொடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் பங்குதாரரும் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகனுமான சுதாகரனுக்கு சிபிசிஐடி சம்மன் வழங்கியுள்ளது. தனிப்படை முன் காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் 24 சுதாகரன் ஆஜராக சம்மன் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.